தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இங்கிலாந்திற்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி திரில் வெற்றி. 2-2 என்ற கணக்கில் தொடரையும் சமன் செய்து அசத்தல். ஓவல் டெஸ்டில் தோள்பட்டை காயத்துடன் களமிறங்கிய இங்கிலாந்து வீரர் கிறிஸ் ஓக்ஸ் ஒற்றை கையில் பேட்டிங் செய்ய துணிவுடன் வந்தவருக்கு ரசிகர்கள் பாராட்டு. அபாரமான பந்து வீச்சால் இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்ட முகமது சிராஜ் 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளியில் வருவதில்லை என்றும் உயர்நீதிமன்றம் வேதனை. கடலூர் கல்லூரி மாணவர் மரணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்த மாணவர் சாலை விபத்தில் உயிரிழந்ததில் சந்தேகம் என தந்தை தொடர்ந்த வழக்கில் நீதிபதி அதிரடி. நெல்லையில் கொட்டும் மழையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். ஏபிஎஸ் உடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் பங்கேற்பு. பாமக தலைவர் அன்புமணிக்கு கொஞ்ச நெஞ்ச விவரம் கூட தெரியவில்லை. புள்ளி விவரத்துடன் பேசுவது நல்லது. பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுண்டா என கேள்வி எழுப்பிய அன்புமணிக்கு துரைமுருகன் பதிலடி. தமிழக அரசு மீது அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல். நீதிமன்றத்தின் தடையை மீறி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற பெயரில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மனுவில் புகார். உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெறுவது தொடர்பான வழக்கில் திமுகவின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. நடிகை மீரா மிதுனை கைது செய்து வரும் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் மீரா மிதுன் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ள நிலையில் நடவடிக்கை. தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 32,000 கோடி ரூபாய் மதிப்பில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. திராவிட மாடல் ஆட்சியில் தென் மாவட்டங்கள் வளர்ச்சி பாதையில் செல்கிறது. இதுவரை பார்க்காத தொழில் வளர்ச்சியை தமிழகம் கண்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தூத்துக்குடியில் 4,995 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்கிறது கேனஸ் சர்க்கியூட் இந்தியா நிறுவனம். தேனி மாவட்டத்தில் 1,500 கோடி ரூபாய் முதலீட்டில் சூரிய சக்தி மின்தகட உற்பத்தி செய்யும் ஆலை அமைக்கிறது. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. 3, 2, 1. வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதல் காரில் கையெழுத்திட்டார். இந்தியாவின் மொத்த மின் வாகன உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிறது. வாகன உற்பத்தியில் இந்தியாவின் தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அரசின் திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்த அனுமதி கோரி தமிழக அரசு மேல்முறையீடு. தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு. நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல். கவினின் பெற்றோர் சகோதரரிடம் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறினார். நாட்டை பாதுகாக்கும் வீராங்கனை நீதிக்காக சமூக வலைதளங்களில் மன்றாடும் நிலைதான் திமுக மாடல் என அண்ணாமலை விமர்சனம். காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீர் வீடியோவை பகிர்ந்து அண்ணாமலை கண்டனம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி பலி. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மறியல். மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை. இறந்தவர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க கோரிக்கை. திருப்பத்தூரில் பள்ளி விடுதி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவனின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம். திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் ராஜ்கோட் விரைவு ரயிலை மறைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டெல்லியில் தமிழக எம்பி சுதாவிடமிருந்து 4 சவரன் நகை பறிப்பு. கழுத்தில் இருந்த நகையை ஸ்கூட்டியில் வந்த மர்ம நபர்கள் பறித்துச் சென்றதாக தகவல். சாணக்கியபுரி போன்ற உயர் பாதுகாப்பு பகுதியில் எம்பிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. தலைநகரிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் மற்ற இடங்களில் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றும் அமித்ஷாவிற்கு எம்பி சுதா கடிதம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அவரது மனைவி பொற்கொடி மனு. தமிழக அரசு மற்றும் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய டிஜிபி நியமனம் தொடர்பாக அரசு விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்ற விதிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவில் உத்தரவு. முதலமைச்சருடனான தன்னுடைய சந்திப்பை அரசியல் ஆக்குவதா என ஓ பன்னீர்செல்வம் ஆவேசம். முதலமைச்சரை சந்தித்ததால் தான் திமுகவில் இணையப் போவதாக சிலர் வதந்தி பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. வருகிற 17ஆம் தேதி முதல் நயினார் நாகேந்திரன் தொகுதிவாரியாக சுற்றுப்பயணம். நெல்லையிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக அறிவிப்பு.
தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை. பீகாரின் SIRஐ தமிழ்நாட்டுடன் தொடர்புபடுத்துவது அபத்தமானது என்று தேர்தல் ஆணையம் விளக்கம். புதுக்கோட்டையில் விவசாய வீட்டின் பூட்டை உடைத்து 160 சவரன் நகை, 3 லட்சம் ரூபாய் கொள்ளை. வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பிய கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிரம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த செம்மர் கட்டைகள் பறிமுதல். அடிதடி வழக்கில் போலீஸ் விசாரணைக்கு சென்றபோது செம்மர் கட்டைகள் பதுக்கியிருந்தது கண்டுபிடிப்பு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. ஒரு நாட்டுப் படகையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். காவலர்களுக்கான மதிப்பீட்டு படிவங்களில் சாதி குறிப்பை நீக்க அரசுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஆணையம் பரிந்துரை. சாதி பற்றிய தகவல்கள் மதிப்பீட்டில் பாகுபாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் நீக்க வேண்டும் என வலியுறுத்தல். தஞ்சை மாமன்ற கூட்டத்தில் மேயர், ஆணையருக்கு எதிராக கவுன்சிலர்கள் போர்க்கொடி. மாமன்ற கூட்டம் சட்ட விதிகளின்படி கூட்டத்தை கூட்டவில்லை என கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் கைகலப்பு. ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவிலில் ராம் சேது யாத்திரை பணியாளர்கள் பக்தர்களிடம் பணம் வசூலிக்கக்கூடாது. கோவில் நிர்வாகத்தின் உத்தரவிற்கு எதிராக ராமசேது யாத்திரை பணியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் காலமானார். டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். டெல்லி தனியார் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிபு சோரன் உடலுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மாநிலங்களவை உறுப்பினர் சிபு சோரன் மறைவிற்கு இரங்கல். மாநிலங்களவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. உண்மையான இந்தியராக இருந்தால் ராணுவத்தை விமர்சித்திருக்க மாட்டீர்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். அமெரிக்காவிலிருந்து மும்பை வந்த விமானத்தில் கரப்பான் பூச்சிகளை கண்டு அஞ்சியோடிய பயணிகள். புறப்பாடு சமயத்தில் சில நேரங்களில் பூச்சிகள் நுழையக்கூடும் என ஏர் இந்தியா விளக்கம். காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல். 56 தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 92 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். ராஞ்சனா படத்தின் கிளைமாக்ஸ் AI மூலம் மாற்றப்பட்டு இருப்பதற்கு நடிகர் தனுஷ் கண்டனம்.
கதை சொல்லலின் நேர்மையும் சினிமாவின் மரபையும் அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,295 ரூபாய்க்கும் சவரன் 74,360 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.